இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க எக்ஸ்டீரியர் டிசைன் மைல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி டைல்ஸு லேசர் கட்டிங் அப்புறம் மயூரம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2BHK வீடுங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க எக்ஸ்டீரியர் டிசைன் மைல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி டைல்ஸு லேசர் கட்டிங் அப்புறம் மயூரம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2BHK வீடுங்க. ஸ்பாட்லைட் டியூட் கலர் பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2BHK வீடுங்க. வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரியே தடவாசல் கொடுத்துருக்காங்க. அது போக முன்னாடி ரேம்ப்பு கொடுத்து நல்லா ஸ்டெப்ஸ் கொடுத்து எம்எஸ் கேட் லேசர் கட்டிங்கோட ஹரிசாண்டலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு 17x12 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஜலமூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல்லும் சம்பு கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங் 2x4 டைல்ஸ் கொடுத்து அதுக்கு பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்கிறது ரொம்ப எடுப்பாகவே இருக்குது. சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. மேலே மினிமமான ஸ்பாட்லைட் கொடுத்து நல்லா தெளிவாக அழகுபடுத்தியிருக்காங்க. அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிவிசி டோர் போட்டிருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட் வரும். டாய்லெட் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து டவல் பாரும் சோப் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட்டில் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2BHK வீடுங்க. நல்ல பட்ஜெட் வட் ப்ரைஸில் அட்டகாசமாக இருக்குது. ஸ்பாட்லைட் கொடுத்து செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி நல்ல 5x7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் கதவு கொடுத்து ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகும்போது பெரிய ஹாலுங்க. 16x16 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், மேலே ஃபால் சீலிங், கீழே சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பராக பார்டர் பண்ண டைல்ஸ் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட், பூஜா யூனிட் அப்படிங்கிற மாதிரி 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. தென்மேற்கு மூலையில் பூஜா யூனிட் வித் பேஸ் கேபினெட்டுங்க. அது போக 2 பக்கம் டால் யூனிட் வர மாதிரி கிளாஸ் செட் போட்டு பேரலான டிவி யூனிட் மிடில் வச்சுருக்காங்க. அது போக சைடில் ஷோகேஸும் வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கேபினெட் பண்ணி சூப்பரான ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஃபுல்லுமே மேற்கு சைடு வாலில் ஒரு சூப்பரான ஒரு சினிமா தேட்டர் எஃபெக்டை கொடுக்குது. கீழே வந்து 2x4 டைல்ஸ் போட்டு அதுக்கு மேட்சாக கிரானைட்ஸில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் எல்லோ அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டில் பண்ணி அதுக்கு 4 கார்னரில் லைட் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடு வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னா கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. ஃபுல்லு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மாடுலர் கிச்சன் கொடுத்து எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுக்கு கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் எல் டைப் போட்டு அதுவும் பிங்க் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக டால் யூனிட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினட்டோட சின்ன கிச்சன்னாலோ அதையும் வந்து மிக அட்டகாசமான ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு வுட்டன் ஃபேஸில் டைல்ஸ் போட்டு மாடுலர் கிச்சன் கேபினட், சிங்க்கு, நல்ல தனித்தனியாக உப்பு தனித்தனியாக ப்ரொவிஷன்ஸ், விண்டோ, அப்புறம் ஆர்ஓ வாட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இடத்த கிராண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம போன நடுத்தர மக்களுடைய கனவை நினைவாக்குற மாதிரி சூப்பராக பில்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுலையும் ஸ்டோரேஜுக்கு 2 ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு நம்மளுக்கு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க பெருசாக. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல்ஸ் போட்டு கொடுத்து அதுக்கு பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்கிறது ரொம்ப எடுப்பாக இருக்குங்க. பாருங்கள், லெஃப்ட்லையும் 2 பக்கமும் நம்மளுக்கு ஸ்டோரேஜும் கீழேயும் நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுடன் பேஸில் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் தேக்கு கதவும் முன்னாடி நல்லா ஃப்ளஷ் டோரும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 5x6 அப்படிங்கிற மாதிரி இதுவும் கிளாஸி ஃபினிஷிங்கில் மிக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லு டார்க்காக, பாக்கி 2 பக்கம் லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சோப்பு வைக்கிறதுக்கு டவல் பாரு, சிங்கிள் யூனிட் வாஷ் கிளாஸ் செட் அப்படின்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க.
வாங்க நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு காம்பேக்டான பெட்ரூம் பார்க்கலாங்க. இது கிட்ஸ் ரூமாக இருக்குது. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து 2 ட்ரா கொடுத்து மேலே லேப்ட்லையும் ஸ்டோரேஜ் யூனிட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு மிக சிறப்பாக மிக தெளிவாக இன்டீரியர் டெக்கரேஷனோட பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணத்தில் அமைஞ்சிருக்குங்க. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் இதை நினச்சி பார்க்க முடியாத விலையில் இருக்குது. முன்னாடி தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. வெளியில் போகும்போது ஸ்டெப்ஸ் வந்து வெளியிலேயே வச்சுருக்காங்க. ஆர்சியில் ஃப்யூச்சரில் நம்ம வீடு எடுக்கிறனா எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய லேசர் கட்டிங் டிசைனுங்க. மேலே ஃபுல்லுமே வந்து படியேறக்கு டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சு. நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் டெரஸில் நம்மளுக்கு துவைக்கிற கல்லும் துணி காய போடுற ப்ரொவிஷனும் 2 வாட்டர் டேங்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் கோயம்புத்தூர் பட்டணத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்கூல் சுற்றி வர ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும்.